ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. இனி மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான தினசரி ராசி பலனை இப்பொழுது பார்க்கலாம். மேஷம். தொழிலில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் வருமான லாபங்கள் அதிகரிக்கும். அதனை சிறப்பாக முதலீடு செய்து எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு திறமையை அங்கீகரித்து உங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். குழந்தைகளின் முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்வதால் குழந்தைகளின் வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்தபடி செவ்வன செய்யலாம். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய ஆளுமைத்தன்மையை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாகும். தொழிலில் நல்ல ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். தொழில்சார் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் பார்க்கப் போகிறீர்கள். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்கள் தலையீட்டை தவிர்க்கவும். சகோதரன் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தாய்மாமனின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அவருடன் வீண் வாக்குவாதங்கள், தர்க்கங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நேவி ப்ளூ. மிதுனம். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்பார்கள். ஆனால் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வெல்லப்போகிறது. உங்கள் வாக்குப்பளிதம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஆளுக்கு தந்தாற்போல் பேசி பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பாலிஷாக சொன்னால் டிப்ளமேட்டிக்காக பேசி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பெண்கள் உங்களோட சொல்படி கேட்பார்கள். வாழ்க்கை துணை உங்கள் சொல்படி கேட்பார்கள். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தமான நாளாக இருக்கப் போகிறது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும். சகோதரருடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். வாழ்க்கை துணையை அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் அவர்களுடைய இன்று பொழுதை கழித்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருப்பது என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கடகம். சுய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதை தவிர்க்கவும். அதுவும் தொழில்சார் பயணங்களை நீங்கள் அவசியம் தவிர்க்க வேண்டியிருக்கும். தொழிலில் செல்வாக்கு உயரும். தொழிலில் இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் முன்னேற்ற பாதையில் வெற்றி பாதையில் அடியெடுக்க வைக்க தொடங்கியிருப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரம் கண்டிப்பை குறைத்தால் பிரச்சனைகள் தீரும். சரிக்கு சமமாக உட்கார்ந்து பேசினாலும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களை கொண்டு செல்வதால் அவருடன் உங்கள் பொழுதை கழிக்கும்போது இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர். சிம்மம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் தொழிலில் வரும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தவிர்க்கலாம். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் அந்தஸ்து உயர காரணமாக இருப்பார்கள். பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் இருக்கும். ஆக்ரோஷமாக உணர்ச்சி வசமாக பேசுவதை தவிர்த்தாலே குடும்ப சச்சரவுகளை தவிர்க்கலாம். சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் சில காலவரையங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணை வித்தியாசமாக நடப்பது போல் தோன்றினாலும் அது உங்களுடைய நல்லதுக்கு தான் என்று நீங்கள் நினைத்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. கன்னி. இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்கள் அந்தஸ்து செல்வாக்கு உயரும். நீங்கள் போடுகின்ற திட்டங்கள், திறமைகள் எல்லாம் வெற்றி பெறும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வெற்றியை பெறும். தொழில் வளர்ச்சிக்கு
நண்பர்களும் பெண்களும் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களுக்கு எதிர்ப்புகள் தோன்றுவதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை ஒரு பழைய விஷயங்களை பேசி மலரும் நினைவுகளாக இந்த நாளை கடந்து சென்றால் இந்த நாள் இனியும் நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். துலாம். தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் சில எதிர்ப்புகளையும் சில பிரச்சனைகளையும் தரும். இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களினால் வேலைப்பளு அதிகரிக்கும். இப்போது வேலைப்பளு அதிகரிக்கிறது போல் தோன்றினாலும் அதனுடைய செயல்பாட்டுக்கு முழுமையாக வரும்பொழுது அது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் தரும் என்பதாலும் அந்த புதிதாக செய்யக்கூடிய அந்த சுமைகள் பழகும்போது அது சுமை போல் தெரியாது என்பதாலும் அதை இன்று நீங்கள் கடந்து செல்வது நல்லது. குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை ஒரு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அவர்களுக்காக சில நீண்ட நாள் விருப்பங்கள் உண்டெങ്കിൽ அதை செய்து முடித்தால் அவர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்பொழுது இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும் என்பதில் நல்லதொரு வைராக்கியம் தென்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். விருச்சிகம். தொழில் இலக்குகளை எளிதில் அழைப்பீர்கள். அதற்கு உங்களுடைய திறமைகள் திட்டங்கள் எல்லாம் உதவி செய்யும். உங்களுடைய பதவியை பயன்படுத்தி அந்த வெற்றியை காண்பீர்கள். இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் செல்வாக்கில் அந்தஸ்து உயரும். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு உறுத்தலாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் பெற்று தருவதால் அவர்கள் உங்களோடு இன்றைக்கு இணைந்து உங்கள் மனம் போல் நடப்பார்கள் என்பதால் அதை தவிர உங்களுக்கு வேறு மகிழ்ச்சி ஒன்று என்று பெரிய மகிழ்ச்சியாக தெரியாது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. தனுசு. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வேற்றுமொழி பேசுவோர் உங்கள் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேறு புகழையும் பெற்றுத்தரும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் பிரச்சனை தருவதால் என்று புதிய மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நண்பர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவை. தந்தை வழி உறவுகள் தந்தையின் ஆதரவு பெருகும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கூடும். செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயத்தை தருவதால் அவர்களோடு இன்று நீங்கள் ஆனந்தமாக இந்த நாளை கழிக்கப் போகிறீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மகரம். குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நீங்கள் வருமானத்திற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பணி சுமையை அதிகரிக்கும். இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலமும் நண்பர்கள் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் நீங்கள் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதை தவிர்க்கவும். சகோதர செல்வாக்கு நன்றாக இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனப்போல் நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்காது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். கும்பம். வேற்றுமொழி பேசுபவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் வருமானங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மூத்தோர் சொல் கேட்டு நடந்தால் உங்களுக்கு அவருடைய வழிகாட்டுதலுடன் செய்யும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி பண வருமானம் தனவரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். புதிய நபர்கள் அறிமுகத்தை தவிர்ப்பது நல்லது. அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் உங்களுக்கு திட்டமிட்டபடி வெற்றி பெறும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும். வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அதை ஈகோவுடன் பார்க்காமல் அவருடன் இணைந்து பயணித்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மீனம். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள்.
தொழிலில் உங்கள் முயற்சிகள் பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கும். உங்கள் திட்டங்கள் எல்லாம் பணவரவையும் தனவரவையும் பெற்றுத்தரும். குழந்தைகளின் திறமை உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வயதான பெண்கள் நண்பர்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்ப்புகளை தருவதால் அதை தவிர்க்கவும். சகோதரருடைய அந்தஸ்து செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வழக்குகள் நல்ல ஒரு முடிவை தராது என்பதால் இன்று வழக்கு சம்பந்தமான பணிகளை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் செய்யாமல் அவருடன் இணைந்து பயணித்தால் இந்த நாள் இனிய நாளாய் அமைவதுடன் எல்லா நாட்களும் இனியாய் அமைய என் அப்பன் செந்தன் முருகன் அருள் புரிவாராக. மேலும் அவர் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.